அமித்ஷா போன முறை கூட்டணி பேச வரேன்னு சொல்லிட்டு, நேரா கூட்டணி பேசல. நேரா குருமூர்த்தி வீட்டுக்கு போயிட்டாரு. குருமூர்த்தி கூட பேசிட்டு, அதற்கு பிறகு அவர் கூட்டணி பேச வந்தாருன்னா, குருமூர்த்திக்கு எவ்வளவு பவர்? அத நீங்க புரிஞ்சுக்கணும். குருமூர்த்திக்கு அவ்வளவு பவர் குடுக்குறாங்கன்னா, ஒரு ஆர்எஸ்எஸ்க்கு கீழ தமிழ்நாட்டினுடைய பாஜக. இங்க வெளியில மற்றவங்கலாம் இருக்கலாம். பெருசா அறிக்கை குடுக்கலாம், பேசலாம். எங்கள மாரி அது இதுன்னு உயரமா குதிக்கலாம். சும்மா நாடகம், நடிப்பு. ஆனா உண்மையான அதிகாரம் யார்ட்ட இருக்குன்னா, ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி கிட்ட. அத அமித்ஷா வந்து நம்ம எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டினார். அதனுடைய அடுத்த கட்டமாக, இப்ப அந்த ஆளுக்கு எந்த விதமான ஒரு என்னடா நம்ம இப்படி பேசுறோமே! 4 பேர் நம்மள என்ன நினைப்பாங்கன்ற அந்த நினைவே இல்ல. கோட்சே வாழ்க என்று சொல்லுகிற குருமூர்த்தி. அதே புத்தி இன்னும் இருக்கு. எதுக்காக சொல்றோம்னா, ஐயாவ போய் மருத்துவர் ஐயா, அவர் வயதானவர், மூத்தவர், பெரியவர். சரி, அவர போய் பார்க்கிறேன். அவர பார்த்துட்டு நீ வெளிய வரும்பொழுது, உன் கூட யார அழைச்சுன்னு போற? சைதை துரைசாமிய அழைச்சுட்டு போயிருக்க.